தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தின் போது நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அடிக்க பாய்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், வணக்கம். தற்பொழுது நிறைமாத கர்ப்பிணியை தாக்க முயன்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பகுதியில் பல்லாவரம் அனகாபுத்தரை சேர்ந்த லாவண்யா மற்றும் பிரியா என்பவர்கள் மார்க்கெட் பகுதி என்பதால் அங்கே இன்று அவருடைய தாயாருடைய வீடு புதுமனை புகுவிழா நடைபெற இருப்பதால் அதற்கான பொருட்களை வாங்க அவர்கள் லாவண்யா, பிரியா மற்றும் அவருடைய கணவர் குழந்தைகள் என வந்திருந்தனர். அப்பொழுது பொருட்களை வாங்கிவிட்டு மீண்டும் பொருட்களை வாங்குவதற்காக சகோதரி பிரியாவிடம் லாவண்யா, நிறைமாத கர்ப்பிணியான லாவண்யா பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அவர்கள் அதிக சத்தம், அந்த ஒலிபெருக்கி அந்த இடத்துல பொதுக்கூட்டத்தில் இருந்ததுனால இவங்க அதிக சத்தத்துடன் அந்த இடத்துல பேசி கொண்டிருந்திருக்கார்கள். அப்பொழுது அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்த ஒரு திமுக நிர்வாகி எழுந்து பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நீங்க பேசுறீங்க, கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்கம்மா, இல்ல கடவுள்ல போய் பேசுங்க, கொஞ்சம் நீங்க பேசுறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு அந்த திமுக நிர்வாகி கூறியுள்ளார். இதனை சற்றும் பொருட்படுத்தாமல் மீண்டும் இந்த நிறைமாத கர்ப்பிணியும் அவருடைய சகோதரி பிரியாவும் பேசிக் கொண்டிருந்திருக்கார்கள். இதில் கோபமடைந்த மற்றொரு நிர்வாகி ஒருவர் எழுந்து ஏற்கனவே நான் சொன்னோம், நீங்க தள்ளி போய் பேசுங்கம்மா, இல்ல உள்ள கடவுள்ல பேசுங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க கேட்காம சத்தமா பேசுறீங்க, எங்களுக்கு தொந்தரவா இருக்கு, பொதுக்கூட்டத்தை கேட்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் நிர்வாகி பேசியுள்ளார். இதனால அந்த லாவண்யா என்பவர் நிறைமாத கர்ப்பிணி, எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிக்காக நாங்க பொருட்கள் வாங்க வந்திருக்கோம், இங்க நீங்க ஸ்பீக்கரை போட்டு பேசிட்டு இருக்கீங்க, அந்த சத்தத்தை எங்களால பொருட்படுத்த முடியாம நாங்க இன்னும் அதிகமா சத்தமா பேச வேண்டியதா இருக்குது, அதனால நீங்க எங்களை தடுக்காதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் எங்க வேலையை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த நிறைமாத கர்ப்பிணி பேசியிருக்காங்க. இதுல ஆத்திரமடைந்த அந்த திமுக நிர்வாகி, நாங்க சொல்றோம், நீ கேட்காம நீ கத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதனால ஒரு கட்டத்துல அந்த பெண் கோபமாகவும் இந்த திமுக நிர்வாகி கோபமாகவும் பேசியதுனால அந்த செல்போனை அந்த திமுக நிர்வாகி புடுங்க, அதாவது அவர் கையிலிருந்து பறிக்க சென்றுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அந்த பெண் உடனடியாக செல்போனை எடுத்து வீடியோ எடுக்க முற்பட்டுள்ளார். இதனால அந்த செல்போனை தட்டி விட்டுட்டு அந்த பெண்ணை அந்த திமுக நிர்வாகி அடிக்க பாய்ந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த நிறைமாத கர்ப்பிணி, நான் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது எனக்கு டெலிவரி ஆகுறதுக்கு, இந்த நேரத்தில் நிறைமாத கர்ப்பிணியான என்னை இந்த திமுக நிர்வாகி என்னை அடிக்க வராரு, இது எந்த விதத்துல நியாயம், திமுக ஆட்சி மாறினாலும் அவங்களுடைய அராஜகம் மாறவில்லைன்னு அந்த இடத்துல எல்லார்கிட்டையும் சொல்லி முறையிட்டு அழுததை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த நிறைமாத பெண்ணை சமாதானப்படுத்தி காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள், அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என கூறினார். அதனால் அந்த காவல் நிலையம் செல்லும் போது அந்த பெண்ணிடம் மற்றொரு திமுக நிர்வாகி மீண்டும் கூச்சலிட்டு சத்தமிட்டதுனால காவல்துறையினர் அவர்களை அந்த சத்தம் போட்ட திமுக நிர்வாகி அடக்கும் போது அந்த பெண் கத்துவதை நிறுத்த மாட்டேன், நாங்க கத்துறதை மாத்திரம் நிறுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. அங்கிருந்து அந்த பெண் லாவண்யா நிறைமாத கர்ப்பிணி காவல் நிலையம் சென்று காவல் ஆய்வாளர் செல்லத்துறையிடம் தனது நடந்ததை பற்றி புகார் கொடுத்தார். நீங்க மனுவாக எழுதி கொடுங்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என காவல்துறை ஆய்வாளர் செல்லத்துறை கூறினார். ஆனால் இன்று எங்களுக்கு அந்த கிரகப்பிரவேசம், எங்க அம்மாவுடைய வீட்டோட கிரகப்பிரவேசம் நடைபெற இருக்குது, அந்த நிகழ்ச்சியை முடிந்துவிட்டு நாங்க புகார் அளிக்கிறோம் என காவல் ஆய்வாளரிடம் கூறிவிட்டு சென்றார். இதனால் அந்த இடத்துல காவல் நிலையமும் அந்த மார்க்கெட் பகுதியிலும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை ஒரு திமுக நிர்வாகி தாக்க முயன்றது பெரும் பரபரப்பும் அந்த இடத்துல ஒரு கலவரமாக நிறைவேறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. டேனியல், விரிவான தகவலுக்கு நன்றி.